ராமகாவியம் முழுமை மிக முக்கியமானவர் அனுமான். ஆஞ்சநேய மாருதி, அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன், ராம்பக்தன், வீர ஆஞ்சநேயர் மற்றும் பக்த ஆஞ்சநேயர் எனும் புகழுக்கு ஒப்பானவர். சிறந்த பக்தன் என்பதோடு சிறந்த தொண்டன் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமானவர் என்பதுடன் வீரம், பக்தி, கூர்மை, செயல்வலம், எளிமையின் சிகரம் என்று ஸ்ரீராமபிரானிடம் புகழாரம் சூட்டப்பட்டவர் ஆஞ்சநேயர். மார்கழி மாதம் அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஆஞ்சநேயர். அதனை முன்னிட்டு போட்டிக்சனின் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியுடன் கூடிய லட்சநாம அர்ச்சனை மிக விமரிசையாக இரவு நடைபெற்று முடிந்தது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு போட்டிக்சன் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் முதலாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் பல்லக்கில் பவனி வந்து அருகில் உள்ள சமுத்திரத்தில் பிரதேசம் செய்யப்பட்டார். நாட்டிலேயே மிகவும் பழமையான ஆலயங்களில் ஒன்றாக திகழும் இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தின் தலைவர் ஜெகநாதன் பெருமாள் இந்த ஆலயத்துக்கும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து பக்தர்களின் எண்ணிக்கை வருகை வாரம் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். அத்துடன் இங்கு வந்து தங்கள் கூறுகளை கூறுபவர்களின் சுமையை இந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் தீர்த்து வைப்பதற்காக ஆலய தலைவர் கூறினார். மிகவும் சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி பெருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் இரவு வரை ஆலய தரிசனத்தை பெற்று மகிழ்ந்தனர். திருச்சிற்றம்பலம், ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் போட்டிக்சன் நகரசிம்பிலான் என்ற மாநிலத்தில் மிக சிறப்பாக இயங்கி கொண்டு வருகின்றது. இவ்வேளையில் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி, அதாவது இன்றைய அமாவாசை, அவரை பிறந்த தினத்தை முன்னிட்டு லட்ச அர்ச்சனை என்ற ஒரு 4 கால பூஜையை ஏற்பாடு பண்ணி மிக சிறப்பாக இன்றைய முடிந்தது. வேளையில் இந்த ஒவ்வொரு நாளும் 4 காலம் பூஜை, காலையில் 5 மணிக்கும் 11 மணிக்கும், மதியம் 3 மணிக்கும் 5 மணிக்கும், அதோட விசேஷ பூஜையோட ஒவ்வொரு நேரமும் 108 சகஸ்ர நாமங்கள் வாசிக்கப்பட்டு முடிகிறது. இன்று 30ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 ஸ்ரீ ஆஞ்சநேயரோட லட்ச அர்ச்சனை பூர்த்தி ஆகிவிட்டது. இன்று ஒரு விசேஷமான நாள் என்னென்னா, நம்ம புதிதாக பல்லாக்கில் அவரை தூக்கி கொண்டு கடற்கரைக்கு போய்ட்டு அங்கே ஒரு சின்ன அவரை பூஜை செஞ்சு திரும்பி அவரை புரோஷம் பண்ணி அங்கேருந்து நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வந்தோம். இதில் நம்மளுக்கு ஆலயம் சிறிதாக இருந்தாலும் மக்கள் தொகை மிக அதிகம். அதனால் நம்மளுக்கு ஆலயத்தில் சில பற்றாக்குறைகள் இருக்கும். இடம் வசதி, கழிவறை வசதி இதெல்லாம் இருக்குது. ஸோ மக்கள் நீங்கள் தான் அதை பெரிதுபடுத்தாமல் ஆலயத்துக்கு எங்களுக்கும் முழு ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.